பாருப்பா, வாக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம், அதுக்காக அதை ஃபாலோ பண்றேன்னு நாங்க என்ன எழுதியா கொடுத்தோம்? இத பாரு, மாமாவோட அம்மா அதான் அந்த கிழவி. கல்யாணத்துல செஞ்ச அழிச்சாட்டியத்துக்கு அவர் அனுப்பி வைக்காம இருக்கிறதா நல்லது. என்னத்த நான் சொல்றது? அதுக்காக அத்தை ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம இருக்க முடியுமா? மாமாவை அனுப்பி வைக்கிறதா நியாயம். சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஊர்ல அவங்கள பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க கோவக்காரங்க, முரட்டுத்தனமானவங்க, எதையும் முகத்துக்கு நேரா பேசுறவங்க தான். ஆனா எப்பவும் சொன்ன வார்த்தையை தவறாம காப்பாத்துவாங்க. அப்படிதான் இமேஜ் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் உண்மையும் கூட. அதை கெடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா போடுற மாதிரி தெரியுதே. பாக்கலாம் அக்கா என்ன சொல்றான்னு. மாப்ள, ராஜா தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சாமுண்டீஸ்வரி அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா அதை செய்யாம இருக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவரை நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கதான் போறேன். மாப்ள, நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. உங்க மாமா அவர் சொந்த ஊருக்கு போகட்டும், அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அக்கா, மாமாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அந்த கிழவி இங்க வந்தே தான் பேரனுக்கு தான் ரேவதியை கட்டி கொடுக்கணும்னு சவால் விட்டுட்டு பேசினா. கல்யாண மண்டபத்துல வந்தோம் கடைசி வரைக்கும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்ப மாமா அங்க போனா அவர் மனச மாத்த கூட சான்ஸ் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீ அவசரப்படாத, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுக்கா. ஆகா, நாம கஷ்டப்பட்டு அத்தையை ஒத்துக்க வச்சா இந்த பொம்பளை ஈஸியா எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவா போல இருக்கே. இத சும்மா விடக்கூடாது. சந்திரா, தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. உங்க மாமா போயிட்டு வரட்டும், எதுவும் என்ன மீறி எல்லாம் நடக்காது. அதனால நீ கவலைப்பட வேண்டாம். இத பாருங்க, நீங்க உங்க ஊருக்கு போய் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் பாத்துட்டு வாங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இல்ல ஈஸ்வரி, நான் போகல. அத்தை வாங்க மாப்பிள்ள. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மாமாவோட ஆசை நியாயமானதுதான் எனக்கு தோணுது. நீங்க இதை நிறைவேற்றினீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? நானாவது அந்த ஊருக்கு போறதாவது அந்த கிழவன் கிழவி முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவங்க வீட்டுக்கு என்ன போ சொல்றீங்க? அவங்க செஞ்ச துரோகத்தை இன்னும் என்னால மறக்கவே முடியல மாப்பிள்ள. ஒரே நாள்ல என் அம்மா தங்கச்சி 2 பேரையுமே பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுல ஆறாத ரணமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மாமா உங்களுக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்காரு. இனி வரைக்கும் உங்க சொல்லு கட்டுப்பட்டு தான் அப்பா அம்மா தங்கச்சி சொந்தக்காரங்க எல்லாரும் தள்ளிவிட்டு உங்க பக்கம் நிக்கிறாரு. அவருக்காக நீங்க கொஞ்சம் மனசரங்க கூடாதா? அவரோட அந்த சின்ன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்க மேல அவருக்கு இன்னும் மரியாதை தான் ஜாஸ்தி ஆகும். சாரி மாப்ள, இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. என்னால முடியாது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். என்ன சொல்லு? நீங்க இப்படி பிடிவாதமா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் நடந்தா அப்பாவை அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். இப்போ ஒரு போகுதானே சொல்றேன். அவர்தான் நம்ம எல்லாரும் கூட வரணும்னு பிடிவாதமா இருக்காரு. அவர் ஆசையில என்னமா தப்பு இருக்கு? ஊருக்கு போறப்ப குடும்பத்தோட கௌரவமா சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறாரு. அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. ரேவதி, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறது சரியில்லை. மன்னிக்க கூடிய துரோகத்தையா அந்த கிழவனும் கிழவியும் செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு
அந்த ஊருக்கோ அந்த கிழவன் கிழவி முன்னாடியோ போய் என்னால நிக்க முடியாது. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீங்க கூட தான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. நான் உங்களை சகிச்சுக்கிட்டு இங்க இருக்கலையா? தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு தான் அப்பாவை பிரிச்சு இத்தனை வருஷமா தண்டனை கொடுத்துட்டீங்க. இன்னும் அவரை எவ்வளவு நாளைக்கு தண்டிப்பீங்க? ரேவதி, உனக்கு என்னோட வலியும் வேதனையும் புரியல. அதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. நீங்க மட்டும் மத்தவங்க வலி வேதனைய புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க சொல்றதா ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உன்ன மனசுல வச்சுக்கிட்டு நீ என்ன குத்தி காமிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் போதுமா? அப்பாவோட நாம எல்லாரும் ஊருக்கு போக சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது. அவரு மட்டும் போகட்டும், நான் அதுக்கு எந்த தடையும் சொல்லல. இவ்ளோ நாள் உங்க விருப்பப்படி நீங்க சொன்னதை கேட்டு நடந்தவருக்கு நீங்க காட்டுற மரியாதை இதுதானா? ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல அவருக்கு என்னடி மரியாதை இல்ல? முடிவா நீங்க என்னதாமா சொல்றீங்க? இந்த விஷயத்துல என் முடிவு ஒன்னே ஒண்ணுதான். அவரு மட்டும் போகலாம், நாம யாரும் போறதில்ல. அப்ப நான் என் முடிவை சொல்லட்டுமா? நீ என்ன பண்ண போற? நம்ம குடும்பத்தோட அப்பா ஊருக்கு போக நீங்க சம்மதிக்கணும்.